கட்டுக்கடங்காத அதிகாரம் கிடைக்கும்போது ஒரு மனுஷன் என்னவெல்லாம் செய்வான், என்ன வேணால் செய்யலாம், யாருமே என்னை கேள்வி கேட்க முடியாது, யாருமே என்னை தடுக்க முடியாது, யாராலையும் என்னை தோற்கடிக்க முடியாது அப்படிங்கிற அந்த மமதை ஒவ்வொரு மனிதனுடைய தலையிலேயே ஏறி நிற்கும். இந்த வரலாறு முழுக்க எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அதிகார போதையால், அதிகார மமதையால் அழிந்த மன்னர்கள் தான் அதிகம். இன்றைக்கி திமுக அந்த நிலைமையில் தான் இருக்குது. அவங்கக்கிட்ட கட்டுக்கடங்காத அதிகாரம் இருக்குது, யாராலையும் எதுவுமே அவங்கள செய்ய முடியல, கண்டிப்பாக வெற்றி உறுதி அப்படிங்கிற நிலைமையில் இருக்குது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன வேணால் செய்யலாம், யாரும் என்னை கேள்வி கேட்க முடியாது அப்படிங்கிற அந்த ஸ்டேஜுக்கு அவங்க போயிட்டாங்க. இன்றைக்கி திமுகவில் இருக்கக்கூடிய மேல்மட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின்லேருந்து திமுகவுடைய உறுப்பினர் வரை இன்றைக்கி அதுதான் அவங்களுடைய எண்ணமாக இருக்குது. என்னை எவன்டா கேட்க முடியும், நான் என்ன வேணால் செய்வேன்டா, எந்த தப்பு வேணாலும் செய்வேன், ஆனால் என்னை எவனும் எந்த கேள்வியும் கேட்க முடியாது அப்படிங்கிற அந்த அதிகார வெறி அதிகார மமதை அவங்க தலைக்கு ஏறி இருக்கு, கர்வம். அதற்கு நேற்றைய உதாரணங்கள் நான் சொல்லணும் அப்படின்னா, சன் டிவி வெளியிட்ட பொய்யான செய்தி, அதுக்கு பிறகு செந்தில்வேல் வெளியிட்ட ஒரு பொய்யான பதிவு, இது எல்லாமே எதனுடைய வெளிப்பாடு? நான் சொன்ன மாதிரி எவனால் என்ன செய்ய முடியும், எவன் என்னை கேள்வி கேட்பான், நான் என்ன வேணா செய்வேன் அப்படிங்கிற அந்த அதிகார மமதை அதுதான் இவங்களை இந்த மாதிரி பொய்யான செய்திகள்னு தெரிஞ்சும் அதை வெளியிட வைக்குது. இந்த திருப்புவனம் அஜித்குமார் கொலை வழக்கிலிருந்து எப்படியாவது மக்களை திசை திருப்பணும் அப்படின்னு திமுக தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனுடைய வெளிப்பாடாக திமுக ஐடி விங்கு, சன் டிவி, இந்த திமுக உடன்பிறப்புகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு அட்டாக் பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னா, இந்த நிக்கிதா அவங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஃபேஸ்புக் பேஜில் அவங்க அண்ணாமலைக்கு ஆதரவாகவும் மோடிக்கு ஆதரவாகவும் பதிவுகள் போட்டிருக்காங்க. ஸோ அதை எடுத்துக்கிறாங்க. அது மட்டும் பத்தாது இல்லையா, வெறும் பாஜக ஆதரவாளர்கள்னு சொன்னால் அது மக்கள்கிட்ட எடுபடாது இல்லையா. எப்போ ஆதரவாளர்கள்னு சொன்னால் அதுக்கு என்னப்பா பண்ண முடியும் அப்படின்னு அவங்க கேட்பாங்க இல்லையா. அதனால் அதையும் தாண்டி அவங்க வேற ஏதாவது ஒரு ஆதாரம் கிடைக்குமா அப்படின்னு பார்க்கும்போது தான் ஒரு ஃபோட்டோ கிடைக்குது. அந்த ஃபோட்டோவில் இருக்கிற பெண்மணியும் நிக்கிதாவும் ஒரே மாதிரி இருக்காங்க. ஓகே, உடனே ஃபோட்டோஷாப் பண்ணு, இந்த பக்கம் நிக்கிதாவோட ஃபோட்டோ, இந்த பக்கம் அந்த ஒரு பெண்மணியும் அண்ணாமலையுடன் இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ, அதாவது நிக்கிதா மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி அவங்க அண்ணாமலையோட இருக்காங்க, அந்த ஃபோட்டோ, இது ரெண்டையும் ஃபோட்டோஷாப் பண்ணிக்கிறாங்க. உடனடியாக சன் டிவி ஒரு செய்தியை வெளியிடுறாங்க. இந்த நிக்கிதாவை பற்றி திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அது என்ன திடுக்கிடும் தகவல்கள்? அவங்க பாஜக ஆதரவாளராக இருந்தார் அப்படிங்கிறது தான் அந்த திடுக்கிடும் தகவல். ஆனால் உண்மையிலேயே திடுக்கிடும் தகவல் என்ன தெரியுமா? அந்த நிக்கிதா என்பவர் 2011ஆம் ஆண்டு துணை முதல்வரை எனக்கு தெரியும் என்று சொல்லி பல பேரை பணம் வாங்கி ஏமாத்திருக்காங்க. அரசு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி பணம் வாங்கி ஏமாத்திருக்காங்க. அதுதான் திடுக்கிடும் தகவல். ஆனால் அந்த தகவலை எல்லாம் வெளியிடாத சன் டிவி, அந்த தகவலை பற்றி எல்லாம் எதுவுமே பேசாத திமுகவினர் இந்த செய்தியை பிக்கப் பண்ணுறாங்க. பார்த்தீங்களா, பாஜக ஆதரவு இல்லாமல் இங்கே எதுவுமே நடக்காது, இவங்க இப்படியெல்லாம் பண்ணுற போது எனக்கு தெரியுங்க, இவங்க பாஜக ஆதரவு தான், சங்கீதா அப்படின்னு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த கமெண்ட் எல்லாம் போய் எடுத்து பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் இருக்குது. உண்மையிலேயே அந்த செய்தி உண்மையா பொய்யா எதுவுமே தெரியாது. அந்த செய்தி எப்படி இவங்க வடிவமைக்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்க. அதுதான் நீங்க தெரிஞ்சுக்கணும். எப்படி நம்மளை முட்டாளாக்குறாங்க, அதாவது மக்களை எப்படி முட்டாளாக்குறாங்க, இந்த அரசியல்லாம் தெரியாத மக்களை எப்படி இவங்க ஏமாத்துறாங்க அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். ஸோ இவங்க தலைப்பு என்ன வைக்கிறாங்க, நிகிதாவை பற்றி திடுக்கிடும் தகவல். ஓ, அப்போ ஏதோ வந்திருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு எஸ்ஸேவே எழுதியிருக்காங்க. நியூஸ் கார்டு தான் அது. ஆனால் அந்த நியூஸ் கார்டுலேயே அத்தனை இன்ஃபர்மேஷனும் வந்திருக்கு. ஏன்னா அந்த ஒரு போஸ்ட்டில் மொத்தமாக போய் மக்கள்கிட்ட சேரணும். அதுதான் இவங்களுடைய டார்கெட். அதில் முதல் லைனே என்னன்னா, கல்லூரி பேராசிரியராக செயல்பட்டு வந்த நிகிதா தீவிரமான பாஜக ஆதரவாளர் என்பது அம்பலம். என்ன அம்பலம்? தீவிரமான பாஜக ஆதரவாளராக இருந்தால் இங்கே என்ன கொலை குற்றமா? எவனும் இருக்கக்கூடாதா? ஆனால் சன் டிவிக்காரன் இப்படித்தான் எழுதுறான். ஃபேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் பாஜகவுக்கு ஆதரவாக அவர் தொடர்ச்சியாக பதிவிட்டு வந்திருக்கிறார். பாஜக அண்ணாமலையின் தீவிர ஆதரவாளராகவும் அவரை பாராட்டியும் பதிவுகள் இட்டிருக்கிறார். இதெல்லாம் என்ன கொலை குற்றமா? இல்லை, இதெல்லாம் செய்தியா? இதன் மூலமாக நீங்க என்ன சொல்ல வரீங்க? அடுத்ததுதான் முக்கியம். பாஜக பின்புலத்தை பயன்படுத்தி பல்வேறு மோசடிகளை செய்ததாக அவர் மீது புகார்கள் இருக்கின்றன. எப்படி? இதுதான் இங்கதான் பாயிண்ட். அரசு வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்திருக்கிறார் அப்படின்னு டோட்டலாக நியூஸ் போடுறாங்க. இப்போ இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்ன?
உண்மையிலேயே நிக்கிதா ஒரு சங்கியா, அவங்க பாஜக ஆதரவாக போஸ்ட் போட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் ஆமாம். ஆனால் அதற்கும் அவங்க மோசடி செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. ஏன்னா இந்த அம்மா மோசடி செஞ்சது 2011ஆம் ஆண்டு. 2011ஆம் ஆண்டு இங்கே எங்கே பாஜக இருந்தது? அப்போ பாஜகவுக்கே பின்புலம் இல்லை. ஆனால் இந்த அம்மா வந்து பாஜக பின்புலத்தில் மோசடி செய்தார்கள் அப்படின்னு அப்படியே பச்சை பொய்யை சொல்கிறானே சன் டிவிக்காரன். எவ்வளவு திமிரும் எவ்வளவு அகங்காரமோ இருந்தால் இதை செய்ய முடியும். நான் எங்கிட்ட மீடியா இருக்கு, எங்கிட்ட சோசியல் மீடியா பலம் இருக்கு, எங்கிட்ட ஆட்சி அதிகாரம் இருக்கு, என்னை எவனும் எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிற அந்த அகங்காரம், அந்த திமிர் இருக்கிறதுனால தான் இவனுக்கு இப்படியெல்லாம் நியூஸ் போடுறாங்க. மக்களை ஏமாத்துறாங்க. இதுக்கு மக்கள் தான் கோபப்படணும். நேற்று ஒரு நாள் செய்தி இதுதான். இதுக்கே வந்து எத்தனை நியூஸ் கார்டு, விதவிதமாக நியூஸ் கார்டு. இந்த பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலையை பாராட்டி நிக்கிதாவோட ஃபேஸ்புக் அந்த பேஜில் எழுதியிருப்பாங்க இல்லையா, அதோடைய ஸ்க்ரீன்ஷாட்டு. அதே மாதிரி மோடியை பாராட்டி அவங்க எழுதின அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு. இந்த நிக்கிதா காவல்துறைகிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட் உண்மையா பொய்யான்னு இன்னும் ஒரு வாரமாச்சு நீ கண்டுபிடிக்கல. ஆனால் இவனுக்கு என்ன மாதிரி நியூஸ் போட்டுட்டு இருக்கானுங்கன்னு பார்த்தீங்களா? எப்படி திசை திருப்புறானுங்கன்னு பார்த்தீங்களா? கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல், கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் இந்த நியூஸ் வந்த உடனே இதுக்கு கீழே அந்த ஐடிவிங்காரங்க போய் என்ன பண்ணுறாங்க, நான் சொன்ன மாதிரி அந்த ஃபோட்டோவை போடுறாங்க. ஒரு பக்கம் நிக்கிதா, இன்னொரு பக்கம் அண்ணாமலையும் இன்னொரு பெண்ணும் இருக்கக்கூடிய ஒரு புகைப்படம். இதை ஃபோட்டோஷாப் பண்ணி போடுறாங்க. அதுக்கப்புறமா தான் அதை ஃபேக்ட் செக் செய்யும்போது தான் தெரியுது, அந்த அண்ணாமலையுடன் இருக்கக்கூடிய அந்த பெண் வந்து திருவள்ளூர் மாவட்ட பாஜகவுடைய செயலாளர், ஒரு கட்சி நிர்வாகி. அந்த கட்சி நிர்வாகி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, எண்மண் எண் மக்கள் யாத்திரை நடக்கும்போது அந்த யாத்திரையில் அவங்க அண்ணாமலையை பார்த்து அவங்களோட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ அது. அந்த ஃபோட்டோவையும் நிக்கிதா ஃபோட்டோவையும் வச்சு பாருங்க, இவங்க தான் நிக்கிதா அப்படின்னு பச்சையாக போய் சொல்லியிருக்காங்க. அந்த ஃபோட்டோவை பார்த்தாலே தெரியும் அது ரெண்டும் வேற வேற ஃபோட்டோ அப்படின்னு. அப்போது ஒரு பெண்ணுடைய புகைப்படத்தை நம்ம பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிற அச்சம் கிடையாது. இந்தியாவிலேயே ஆளக்கூடிய பாஜக கட்சியினுடைய ஒரு முன்னாள் மாநில தலைவரை நாம வந்து ஒரு பொய்யான குற்றச்சாட்டு வைக்கிறோம் அப்படிங்கிற பயம் கிடையாது. மக்கள் முன்னாடி நம்ம அம்பலப்பட்டு போயிடுவோமே, இது வந்து பொய்யின் வெளியில தெரிஞ்சிடுவோமே அப்படிங்கிற பயமும் கிடையாது. ஆனா இதை வந்து எவ்வளவு வெளிப்படையா செய்யறாங்கன்னு பாருங்க, எவ்வளவு தைரியமா செய்யறாங்கன்னு பாருங்க. இந்த போட்டோவை செந்தில்வேல் எடுத்து போடுறான். அந்த ஆளை கேட்டா அவன் வந்து பத்திரிகையாளர்னு வேற சொல்லிக்குவாங்க. திமுக அண்டா அந்த ஆளே சொல்லிக்கிட்ட விஷயம்தான். அதை எடுத்து போட்டு பார்த்தீங்களா, இது வந்து அண்ணாமலை ஆதரவாளர் அப்படின்னு செய்திகள்லாம் வெளியில் வருது. இனிமே வந்து அஜித்குமார் கொலையை பற்றி யாரும் பேச மாட்டாங்க, நடுநிலையாளர்கள்லாம் பேச மாட்டாங்க அப்படின்னு பதிவு வேறு. அப்போது இவனுங்களுடைய நோக்கம் என்ன, அஜித்குமார் கொலையை பற்றி எவனும் பேசக்கூடாது, திமுகவை எவனுமே கேள்வி கேட்கக்கூடாது, திமுக ஆட்சிக்கு வந்து எந்த கெட்ட பேரும் வரக்கூடாது. இது மட்டும்தான் நோக்கம். இதுக்காக என்ன வேணா செய்யலாம். செய்தி பொய்ன்னு தெரிஞ்சாலும் பண்ணலாம், ஒரு ஃபோட்டோஷாப் பண்ணலாம், ஃபேக்காக வந்து ஒரு செய்தியை வந்து வெளியிடலாம், அதை வந்து பரப்பலாம், எல்லாத்தையுமே பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஏன்னா இவங்க கையில் இருக்கக்கூடிய அதிகாரம் அப்படி. உடனே வந்து எல்லாரும் கேட்பாங்க, ஏன்னா ஏங்க இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கக்கூடாது. நடவடிக்கை எடுத்தால் என்ன ஆகுதுங்க, ஐயோ கருத்து சுதந்திரம் போயிருச்சு அப்படின்னு ஒப்பாரி வைப்பாங்க. அதை வச்சு பாஜகவுக்கு எதிராக ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. சரி, இதற்காவது இந்த பொய்யான செய்தி வெளியிட்டதுக்காவது மற்ற கட்சிகள் ஏதாவது வந்து கண்டிப்பாங்களா? ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. இங்கே அதிமுக, நாம் தமிழர் கட்சி, தாவேகா அத்தனை வேடிக்கை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இது வந்து பாஜகவுக்கு எதிரானது. அதுதான் திமுகவுக்கு இருக்கக்கூடிய பலம், அதுதான் சன் டிவிக்கு இருக்கக்கூடிய பலம். பாஜகவுக்கு எதிராக நீங்கள் என்ன செஞ்சாலும் எவனுமே கேள்வி கேட்க மாட்டான். இப்போ கூட சமீபத்தில் ட்விட்டர் பதிவுக்காக வந்து ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை யாராவது கண்டிச்சிருக்காங்களா? ஆனால் இதுவே நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்களோ இல்லை தாவேகாவை கட்சியை சேர்ந்தவர்களோ யாராவது வந்து அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அண்ணாமலை கண்டிச்சிருக்காரு, எத்தனையோ தடவை வந்து பதிவு போட்டிருக்காரு, எத்தனையோ தடவை பேசியிருக்காரு. ஆனால் பாஜகவுக்கு ஒன்றுனா இவங்கெல்லாம் யாருமே வரமாட்டாங்க. ஆனால் அதுவே பாஜக வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கிறது, அது வந்து பேசு பொருளாகிறது. இப்போ பாஜக வந்து ஆனந்த விகடன் கார்ட்டூனை வந்து தடை செஞ்சாங்க. அதை வந்து இங்கே இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் கண்டிச்சார்களா இல்லையா? பாஜகவுக்கு எதிரானா இவனுக்கு அத்தனை பேரும் ஒன்றா சேர்ந்துக்குவாங்க. அதுவே பாஜகவுக்கு ஒன்றுன்னா யாருமே வரமாட்டாங்க. இந்த லட்சணத்தில் இவங்கெல்லாம் சேர்ந்து திமுகவை வீழ்த்த போகிறாங்களாமா. ஒரு ஆணையும் பிடுங்க முடியாது, அதுதான் உண்மை. சன் டிவி இந்த செய்தி மட்டும் இல்லை, தொடர்ச்சியாக பொய் செய்திகள் மட்டும்தான் பரப்பிட்டு இருக்காங்க. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நிலத்தடி நீருக்கு வரி போட போகிறது ஒன்றிய அரசு அப்படின்னு ஒரு நியூஸ் கார்டு. அதை வந்து நியூஸ் ஆக்கி அதை வந்து கேள்விகளாக்கி தினகரன்கிட்டையோ மற்ற கட்சிகள்காரங்கிட்டையோ வந்து கேள்விகள் கேட்டு அதற்கு பதில் வாங்கி அதையும் நியூஸ் ஆக்கி அது ஒரு நாள் ஃபுல்லாக அதை வச்சு ஓட்டுறானுங்க. ஆனால் பொய் செய்தி அது. அப்படி அவர் மத்திய அமைச்சர் சொல்லவே இல்லை. ஆனால் இந்த தைரியம் எப்படி வருது இவனுக்கு?
அதே மாதிரி தான் கொஞ்ச நாள் முன்னாடி வந்து இருசக்கர வாகனங்களுக்கும் வந்து டோலில் வந்து காசு வாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி செய்தியை பரப்பி விட்டாங்க. தொடர்ச்சியாக பொய் செய்திகளாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தான் இங்கே யாருக்குமே தைரியம் கிடையாது. நான் ஓப்பனாக சொல்கிறேன், பாஜகவுக்கு அந்த சன் டிவிக்காரன் பொய்யா செய்தி போட்டாலுமே அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கெல்லாம் இவங்களுக்கு தைரியமே கிடையாது, எடுக்கவும் மாட்டாங்க. நம்ம இப்படி உட்கார்ந்து கத்தி கதற வேண்டியதுதான், தொண்டை தண்ணி வத்த கத்தி நம்மளுடைய ஆற்றாமையை, கோபத்தை வந்து வெளிப்படுத்திக்க வேண்டியதுதான். அது மட்டும்தான் நம்மளால் செய்ய முடியும். இது வந்து ஆரம்பம் தான். இன்னும் தேர்தல் நெருங்கும் போது இந்த மாதிரி எத்தனையோ நடக்கும். இன்னைக்கு வந்து நேற்று ஒரே ஒரு பொய் செய்தி வந்தது, அதனால் அதை வந்து நம்ம உடைச்சிட்டோம். இல்லை இது வந்து பொய்யான செய்தி, ஃபேக்கு அப்படின்னு சொல்லி மொத்தமாக உடைச்சாச்சு. ஆனால் ஒரே நாளில் 10 பொய் செய்தியை வெளியிட்டானா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? யார் எங்கே எதை எப்படி சொல்கிறாங்கன்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? இதையெல்லாம் எதிர்கொள்கிறதுக்கு இன்றைக்கி எதிர்க்கட்சிகள் தயாராகவே இல்லை அப்படிங்கிறது தான் சோகமான உண்மை. இப்படி ஒரு பொய் செய்தியை வெளியிட்டதுக்கு அப்புறமா இதை வந்து கேள்விகளாக்கி, எப்படி வந்து அந்த நிலத்தடி நீர் விவகாரத்தை வந்து கேள்வியாக்குனாங்களோ அதே மாதிரி இந்த நிக்கிதா வந்து அண்ணாமலையோட புகைப்படம் எடுத்திருக்காங்களே அப்படின்னு சொல்லி அதை கேள்வியாக்கி அதை போய் நயினார் நாகேந்திரன்ட்டு கேட்டு, அவர் நயினார் நாகேந்திரன் இந்த புகைப்படத்தை பற்றி தெரிஞ்சுட்டு பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொன்னாலும் பரவாயில்ல, அவர் உடனே ஆஹா உண்மைதான் போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் என்ன சொல்லியிருக்காரு, எங்கள் புகைப்படம் எடுத்ததெல்லாம் ஒரு பிரச்சனையா, யார் வேணாலும் வந்து புகைப்படம் எடுத்துக்குவாங்க அப்படின்னு அவர் சப்பக்கட்டு கட்டியிருக்காரு. ஒரு மாநில தலைவர் என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசினா பரவாயில்ல, இப்படியா பேசுறது? இவங்க அதை வச்சும் ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. பார்த்தீங்களா, மாநில தலைவரே சொல்லியிருக்காரு அப்படின்னு. இது எவ்வளோ பெரிய சதி வலை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒவ்வொருத்தரும் களமாடணும். இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை புரிஞ்சுக்கணும். அப்படி புரியல அப்படின்னா நம்ம எப்பவும் இதே மாதிரி எதிர்க்கட்சியாக உட்காந்து கத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நன்றி.